சோஷியல் மீடியால விசித்திரமான டான்ஸ் வீடியோ, அப்புறம் கணக்கு சொல்லி தர மாரி பல வீடியோஸ போட்டு ஃபேமஸ் ஆனவர் தான் பிளாக்கி ஸ்டார் சுரேஷ். பொதுவா ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆயிட்டாங்கன்னா, அவங்க சோஷியல் மீடியால இருந்து அடுத்ததா சின்ன திரைக்கு வர்றது வழக்கமான ஒண்ணு தான். அப்படிதான் பிளாக்கி ஸ்டார் சுரேஷுக்கு ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய சிங்கிள் பசங்க ஷோல ஒரு முக்கியமான இத கலந்துக்கிறதுக்கான வாய்ப்ப குடுத்துருக்காங்க. அத அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டு, அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்காரு. இந்த மாரி சிச்சுவேஷன்ல தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இப்ப ரீசென்ட்டா பிளாக்கி ஸ்டார் சுரேஷோட அப்பா காலமாயிருக்காராம். இந்த ஒரு விஷயம் அவரோட ரசிகர் மத்தியிலயும், ஃபாலோவர்ஸ் மத்தியிலயும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஒரு போஸ்ட் அவர் போட்டதுக்கு அப்புறமா, அப்பா எப்படி இறந்து போனாங்க? அவருக்கு என்ன ஆச்சு? அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும், ஃபாலோவர்ஸும் எக்கச்சக்கமான கேள்விகள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்காக பிரத்யேகமா பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் ஒரு வீடியோ வெளியிட்டு, அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? அப்படிங்கிற மாரி விளக்கமும் குடுத்திருக்காரு. அதுல கடந்த 1½ மாச காலமாவே அவங்க அப்பாவுக்கு தீராத உடல்நிலை பிரச்சனை இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. அவரோட மரணத்துக்கு முக்கியமான காரணம் வயது முதிர்வு தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த வீடியோலயே அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்ப ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. பொதுவாய் ஒரு சோசியல் மீடியால ஒரு வீடியோ போடுறாரு, விசித்திரமான முறையில டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னா, ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் இவர கேலி கிண்டல் பண்ற மாதிரி தான் வீடியோ போடுவாங்க, கமெண்ட் போடுவாங்க. ஆனா, இவரோட அப்பா இறந்து போயிருக்காரு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டதுக்கு பிறகு, கேலி கிண்டல் பண்றவங்களும் சரி, இவருக்கு அகைன்ஸ்டா நெகட்டிவா பேசுறவங்களும் சரி, அவங்க கூட பிளாக்கி ஸ்டார் சுரேஷோட அந்த இழப்புக்கு வருத்தம் தெரிவிக்கிற மாரி தான் கமெண்ட் போட்டிருக்காங்க. அத பத்தி கூட அவர் எமோஷனலா பேசியிருந்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன கமெண்ட்டா திட்டுறவங்க கூட இந்த ஒரு விஷயத்த பார்த்து திட்டல. நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, நான் டான்ஸ் ஆடுற வீடியோலாம் போடும்போது, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கோவத்துல, அந்த நேரத்துல மனசுல வர வார்த்தைய தான் நீங்க திட்டிறீங்க. கோவமா வெளிப்படுத்திடுறீங்க. அது நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ, ரொம்ப டான்ஸ் ஆடும்போதோ, வரக்கூடிய பாசிட்டிவான கமெண்ட்ஸ நான் பெருசா எடுத்துக்கல. திட்டக்கூடிய விஷயத்த நான் எடுத்துப்பேன். ஆனா, இப்ப எங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னு நான் வீடியோ போட்டதுக்கு பிறகு, போஸ்ட் போட்டதுக்கு பிறகு, திட்டுறவங்களும், என்ன வாழ்த்துறவங்களும் சேர்ந்து ஒண்ணா போஸ்ட் போட்டு, கமெண்ட் போட்டு எனக்கு ஆதரவு குடுக்குறீங்கல்ல, அந்த மாரி நேரங்கள்ல என் கூட எவ்வளோ பேர் நிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இத வச்சு பார்க்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு பக்கபலமான விஷயத்த நான் உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி தான் எமோஷனலா பல விஷயங்கள பிளாக்கி சார் பேசியிருக்காரு. முகம் தெரியாத முகங்கள் நெறைய பேரு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ் சினிமால கடந்த சில வருஷங்களாவே பழைய படங்கள ரீலீஸ் பண்றத வழக்கமா வச்சிருக்காங்க. அப்படிதான் இப்ப ரீசென்ட்டா அஜித் அவரோட மங்காத்தா திரைப்படம், விஜய் அவரோட தெறி திரைப்படம் வெளியாகி எக்கச்சக்கமான வசூல் சாதனைய படைச்சது. அந்த வகையில வரப்போற பிப்ரவரி 20ஆம் தேதி தளபதி விஜய் அவரோட கில்லி திரைப்படமும், அஜித் அவரோட துணிவு திரைப்படமும் ரீரிலீஸ் ஆக போகுதாம். ரீசென்ட்டா சூர்யா அவர்களோட மௌனம் பேசிய திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி ரசிகர் மத்தியில அமோக வரவேற்பு வாங்கியிருக்குது. விஜய் அவரோட கில்லி திரைப்படத்த கடந்த 2024ஆம் வருஷமே ஏற்கனவே ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப மறுபடியும் பிப்ரவரி 20ஆம் தேதி இந்த வருஷம் மறுபடியும் ரீலீஸ் பண்றாங்க. அஜித்தோட திரைப்படமும் ஏற்கனவே ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாம, இப்ப மறுபடியும் ரிலீஸ் பண்றாங்க. சூதுகவும் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். துணிவு அப்புறம் கில்லி இந்த 2 திரைப்படத்துக்கான ப்ரீ புக்கிங் வசூல் இப்ப வந்திருக்கு. கில்லி திரைப்படம் ரூ. 3,00,000, துணிவு திரைப்படம் ரூ. 1,50,000 வசூல் செஞ்சிருக்குது.